இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்தியரின் வாழ்வு சிறக்க பிரதமரின் சிறப்பு கண்காணிப்புகள். இந்திய சமூகத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு, அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுடன் தாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இந்திய சமூகத்தின் குரலாக விளங்கும் மேலவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்ட சிறப்பு கலந்து ஆலோசிப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமரின் இந்த சிந்தனை இந்திய சமூகத்தின் மறுமலர்ச்சிக்கு பெரிதும் துணை புரியும் என்று தாங்கள் நம்புவதாக அதில் கலந்து கொண்ட சில இந்திய தலைவர்கள் கூறினர். உயர்கல்வி நிலையங்களில் அதிகமாக இடங்கள் வழங்கப்பட வேண்டும், மெட்ரிகுலேஷனிலும் இடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், அரசாங்க துறையில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை கூட்டத்தில் கொண்டு கலந்து கொண்டவர்கள் முன்வைத்தனர். அதில் நான் பேசுகையில், அடிப்படை கல்வி கூட கற்காத பிள்ளைகளுக்கு தொழில்துறை பயிற்சி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமரும் அவற்றை பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவு வழங்குவதாக கூறியுள்ளார் என்று செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். GISPH ஹோல்டிங்ஸின் உயர்மட்ட நிர்வாகத்தை சேர்ந்த 24 பேருக்கு தடுப்பு காவல் நீட்டிப்பு. GISPH ஹோல்டிங்ஸ் குழுமத்தின் உயர்மட்ட நிர்வாகத்தை சேர்ந்த 24 பேருக்கு வரும் சனிக்கிழமை வரையில் தடுப்பு காவல் கூடுதலாக 4 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஷாலா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அரசு மலேசிய போலீஸ் படை முன்வைத்த விண்ணப்பத்தை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் முகமது ரெட்சா அசார் ரசாலி அவர்களுக்கான தடுப்பு காவல் நீட்டிப்பு உத்தரவை பிறப்பித்தார். கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி தாய்லாந்திற்கு செல்லும் வழியில் கெடாவின் புகித் காயோ இதாமில் கைது செய்யப்பட்ட 5வரும் அந்த 24 பேரில் அடங்குவர். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் தேதி ஜாலான் இம்பி புகித் பின்தாங்கில் உள்ள சொகுசு பேருந்து அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 19 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டம் செக்ஷன் 32 உட்பிரிவியை, 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பலூடக சட்டம் செக்ஷன் 233 மற்றும் 2022ஆம் ஆண்டு ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் சட்டம் செக்ஷன் 14 கீழ் கைது செய்யப்பட்ட 25 முதல் 65 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு முன்னதாக 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். MCMCயின் விரிவடையும் IAI நிகழ்ச்சி. கோலாலம்பூர் பேராக்கிற்கு பின்னர் செயற்கை நுண்ணறிவு AI திறனை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு சமூகத்தை முன்னேற்றும் முயற்சிகள் தற்போது பினாங்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையத்தின் ஏற்பாட்டில் MCMC மைக்ரோசாப்ட் AI டெக் எனும் திட்டத்தின் வழி இம்முயற்சி தொடங்குகிறது. பினாங்கு மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பினாங்கு மக்கள் குறிப்பாக AI திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களுக்கு அத்திறன் கொண்ட தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தும் இலக்குடன் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு துறைகளை சேர்த்து 170 பேர் பங்கேற்றுள்ளனர். AI தொழில்நுட்பத்தின் அடிப்படை நெறிமுறைகளை கருத்தாய்வு மற்றும் சுய விவர ஆவணத்தை தயார் செய்தல் உட்பட போர்ட்போலியோ மேம்பாடு போன்ற நடைமுறை திறன்களும் பங்கேற்பாளர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. மனிதவள துறையில் பணிபுரிந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் பகுதி நேர மாணவராக பயிலும் 29 வயதுடைய திவ்யதர்ஷினிக்கு இந்நிகழ்ச்சி பெரும் பயனளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். AI துறையில் உள்ள அறிவை இந்நிகழ்ச்சியில் மேலும் விரிவுபடுத்துவதாக விரிவுரையாளரான 61 வயதுடைய OE தேக் குறிப்பிட்டார். இன்றைய நவீன சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் AI திறன் கொண்ட சமூகத்தை மேம்படுத்தும் முயற்சியில் MCMCயின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பினாங்கு மாநில உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் இலக்கவியல் செயற்குழு தலைவர் சைரில் கே ஜஹாரி கூறினார். பொது உயர்கல்விக் கழகங்களில் ஏற்படும் இணைய சேவை பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பீர். பொது உயர்கல்விக் கழகங்களில் உள்ள சில வளாகங்களில் இணைய சேவை பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் MCMCயும் உயர்கல்வி அமைச்சும் ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகின்றன. இவ்விவகாரம் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட வேளையில் புதிய கல்வி தவணை விரைவில் தொடங்கவிருப்பதால் விரைவில் அதற்கு தீர்வு காணுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டதாக தொடர்பு அமைச்சரும் ஒருமைப்பாட்டு அரசாங்க பேச்சாளருமான ஃபாமி ஃபார்சில் தெரிவித்தார்.
ஐபிடிஏ கீழுள்ள வளாகங்களின் நிர்வகிப்பை உள்ளடக்கி சில அம்சங்கள் உள்ளன. சில ஐபிடிஏவிற்கு தங்களின் சொந்த இணைய சேவையை வழங்குபவர்கள் உள்ளனர். இங்குள்ள பெரும்பாலான வளாகங்கள் விரைவில் புதிய கல்வி தவணையினால் விரைவில் செயல்படவிருப்பதால் உடனடியாக இதற்கு தீர்வு காணுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்றார் அவர். விவகாரத்திற்கு தீர்வு காண்பது சம்பந்தப்பட்ட வளாகத்தில் இணைய சேவை வழங்குனர் ஏற்படுத்திய இணைய உள்கட்டமைப்பை உள்ளடக்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். போலி ஆவண சமர்ப்பிப்பு பொது சேவை ஊழியர் மீது 4 குற்றச்சாட்டுகள். 2022 ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையில் 24,032 ரிங்கெட் 20 சென்ட் மதிப்பிலான போலி விவரங்கள் உள்ளடக்கிய ஆவணங்களை சமர்ப்பித்ததாக நேற்று சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பொது சேவை ஊழியர் ஒருவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நீதிபதி மியோர் சுலைமான் அகமது தர்மிசி முன்னிலையில் அக்குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது 41 வயதான ஃபஸ்லிசால் கெப்லி முகமது அவற்றை மறுத்து விசாரணை கோரினர். ஃபத்வு ஜெயா என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் எனும் அடிப்படையில் ஃபௌஸ்லிசால் கவுலி 2022 ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையில் ரெம்பா தொழில் பயிற்சி கல்லூரியின் முகவர் ஒருவரிடம் 2205 ரிங்கெட் 5 சென்ட் மற்றும் 3220 ரிங்கெட் 45 சென்ட் மதிப்பிலான ஈரமான மற்றும் உலர்ந்த பொருட்களின் போலி விலை விவர ஆவணங்களை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையில் 4076 ரிங்கெட் மற்றும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதத்தில் 3183 ரிங்கெட் 90 சென்ட் மதிப்பிலான போலி விலை விவர ஆவணங்களை வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. 2009 ஆண்டு SPRM சட்டம் செக்ஷன் 18 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. 6000 ரிங்கெட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் அவர் விடுவித்த நீதிமன்றம் அவ்வழக்கின் மறுசேவை மடப்பை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மகோதாவில் ஏற்படும் வெள்ள பிரச்சினைக்கு விரைந்து பேச்சுவார்த்தை. மகோதா சட்டமன்ற தொகுதியில் உள்ள சில முக்கியமான இடங்களில் வெள்ள பிரச்சினை தொடர்பில் பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசன மற்றும் வடிகால் துறை, குலுவாங் மாவட்ட நில அலுவலகம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்படவிருப்பதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். அம்மாவட்டத்தில் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முழுமையான விண்ணப்பத்தை அனுப்ப இந்த கலந்துரையாடல் நடத்தப்படவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த விண்ணப்பம் குறித்த ஆவணத்தை வேட்புமனு தாக்கல் தினத்திற்கு முன்னர் தாம் பெற்றதாக கூறிய அவர் அதைத் தொடர்ந்து சில அமைச்சர்களுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்தார். அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியர்கள் நலன் தொடர்பான விவகாரங்கள் விவாதம். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் நலன் தொடர்பான விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் இந்திய சமுதாய தலைவர்களிடையே நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து அவை விவாதிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அதனை தவிர்த்து இந்திய கிராம தலைவர்கள் குறித்தும் நேற்று விவாதிக்கப்பட்டதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சி மன்ற அமைச்சர் காங்கோர்மி கூடிய விரைவில் அறிக்கை வெளியிடுவார் என்று ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி தெரிவித்தார்.